இப்போ டாக்டர் வருவார். ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டான்னு சொல்லுவார் பாருங்க. ஐ எம் சாரி, நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், பேஷண்ட் இறந்துட்டார். மொத்தம் 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணிருக்கீங்க. இன்னும் 2 லட்சம் பேலன்ஸை செட்டில் பண்ணிட்டா நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போகலாம். 20 லட்சம் நீங்க இவங்களுக்கு கொடுத்தா பாடியை நாங்க எடுத்துட்டு போறோம். வாட்? என்ன சொல்றீங்க? டாக்டர் கிட்டையும் வக்கீல் கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா உங்க 2 பேர்கிட்டையும் சொல்லக்கூடாது இன்னொன்னு இருக்கு. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு. அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. புரியல? செத்து போயிட்டான்னு கவர்மெண்ட்லயே சர்டிபிகேட் கொடுத்த ஒரு பணத்துக்கு 8 மணி நேரம் வைத்தியம் பார்த்திருக்கீங்க. அதுக்கு உண்டான ஆதாரம் என் கையில இருக்கு. உங்க ஹாஸ்பிட்டல் எம்டி இப்ப இங்க வந்தாகணும். ஒரே ஒருத்த உங்களை எல்லாம் ஏமாத்திருக்கான். அசிங்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? அவங்ககிட்ட என்னென்ன எவிடன்ஸ் இருக்கு? Come on, tell me. அரசாங்க ஹாஸ்பிட்டலில் கொடுத்த டெத் கன்ஃபர்மேஷன் சர்டிஃபிகேட், அவளை எத்தனை மணிக்கு உயிர் போச்சுன்னு இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பில்லு, மெடிக்கல் பில்லுன்னு ஒரு ஃபைல் ஃபுல்லாக இருக்கு சார். Damn it. பாம்பேக்கு ஃபோன் பண்ண, அப்பா கிட்ட பேசணும். काम करो, अच्छी तरह काम करो। सर, मद्रास साहब के लिए फोन। हेलो, அப்பா நான் ரிஷி பேசுறேன். பாத்திக்கிற மாதிரி தப்பு பண்றவன் எந்த தொழிலுக்கு லாய்க்கல. ஹாஸ்பிட்டல் ஒரு செங்கலுக்கு ஏதாவது ஆத்தினா கூட அத்தனை பேரை தொலைச்சிருவேன். அப்பா நான் Damn it. இப்ப அவ எங்க இருக்கா? சோ நீ பேசாம இருக்கணும்னா 20 லட்சம் ரூபாய் பணம் வேணும். 23 லட்சம். நான் கொடுத்த 3 லட்சத்தையும் சேர்த்து. அடிங்கடா அவன. ஏய் அடிங்கடா அவன. நீ எப்படி போறது? இரு நான் பேசுறேன் சார் கிட்ட பேசுறேன். சார் சாரை பார்த்தா ரொம்ப நல்லவரா தெரியுறாரு சார். எது இருந்தாலும் பேசி தீர்த்துப்பேன் சார். அவுட், கெட் அவுட். இதுல 20 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. உங்க 2 பொண்ணுகளையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி வைங்க. ஏது எவ்வளவு பணம்? உங்க வீட்டுக்காரர் சம்பாதிச்சதாமா. உயிரோட இருந்தப்போ 10 ரூபாய் கூட சம்பாதிக்கல. செத்து போன பிறகு 20 லட்சம் சம்பாதிச்சிருக்காரு ஐயா. போங்க. நீங்கெல்லாம் இந்த ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் இல்ல. உலகத்துல எத்தனையோ மதம் இருக்கு, எத்தனையோ கடவுள்கள் இருக்காங்க. ஆனா யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு தான் அவங்க உங்க கோயிலுக்கு போவாங்க. எல்லா மதத்தாரும் கையெடுத்து கும்பிடுற ஒரே கடவுள் நீங்க தான். ஆனா நீங்க படிச்ச படிப்பை மறந்துட்டு கேவலம் பணத்துக்காக மனுஷங்க உயிரோட விளையாடுறீங்களே. தெரியாம பண்ணிட்டோம், மன்னிச்சிருங்க சார்.
தமிழ்ல எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை. அரசு ஆணைப்படி கலெக்டரின் உத்தரவுப்படி பொதுமக்களின் உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் இந்த தனியார் மருத்துவமனையும் அதை சார்ந்த மருத்துவக் கல்லூரியும் இன்று முதல் சீல் வைக்கப்படுகிறது. வழி விடுங்கம்மா, வழி நவருங்கம்மா, டோரை விடுங்கம்மா, விடுங்கம்மா டோரை. சார் சார், அவசரப்பட்டு கீழே இறங்காதீங்க சார். அவன் நம்மகிட்ட பணத்தையும் வாங்கிட்டு ஏமாத்திட்டான். வெளியே வாடா. அட கீழே இறங்கி வாடானா. எல்லா ஆதாரத்தையும் நேர புது ஜனாதிபதிக்கு அனுப்பிட்டான். 1500 கோடி ஹாஸ்பிட்டல் காலேஜும் கவர்மெண்ட் பிடிங்கிட்டாங்க. எல்லா பேஷண்ட்டையும் ஜிஹெச்சுக்கு மாத்திட்டாங்க சார். அயோக்கியா படுவா, உன்னெல்லாம் உயிரோட விடுறதே பாவம்டா. இதெல்லாம் ஒரு குழப்பமா மானங்கெட்டது. இறங்கி வாடா.